ஸ்டேடியத்துல போய் பார்த்தா கூட இந்த அளவு ஃபீல் கிடைச்சிருக்காது. ஃபர்ஸ்ட் எல்லாம் கோலி தான் நின்று எல்லாத்தையும் அடிப்பாரு, எப்பவுமே கோலி தான், காட் ஆஃப் ஃபாதர் கோலி. பட் இருந்தாலும் கோலி இல்லாம இந்த அளவு சூப்பரா விளையாடுறாங்க போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஸ்டேடியத்துல பார்த்திருந்தா கூட இந்த அளவு என்ஜாய்மெண்ட் இருக்குமான்னு தெரியல. பட் எப்பவுமே இந்தியா ஈசாலே கப், இந்தியா ஈசாலே கப், இந்தியா 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 இந்தியா. ப்ரோ இந்த மேட்சை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. நீங்க மெரியா தொடர்ந்து நீங்க மேட்ச் வச்சிருந்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நாங்களும் ஹாப்பியா கண்டு கழிப்போம் ப்ரோ. நாங்க இந்தியா இப்ப இந்த விளையாடுறது எப்படிமா இருக்கு? அஜாலகா உஜாலா மூணாவது கப் எடுத்து வச்சிருக்கு ப்ரோ. மறக்காம மூணாவது கப் எங்களுக்கு தான். சூரியகுமார் தலைமையிலான அணி மூன்றாவது உலக கோப்பை வென்றது. ரொம்ப ஹைப் தான் ஓவரா இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப ஒன் சைடா தான் இருந்தது. ஈஸி மேட்ச், ஈஸி வின். முன்னாடி ஆல் அவுட் ஆயிருக்கணும், கொஞ்சம் எல்லாம் லிபரலா மாத்தி போட்டு இருந்தாங்க ஜாலியா, அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஜாலி மேட்ச். இன்னைக்கு அவர் அடிக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ. சரியான நாக்கு. சூரியகுமார் பவுலிங் போட்டுக்கலாம் ஸ்டாப் பண்ணி, அதுக்குதான். ஓகே தான் ப்ரோ. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அவங்க சரி சொதப்பிட்டாங்க, அதனாலே முடிஞ்சு. வேற லெவல் ப்ரோ. மெரினாவில் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்க்க வந்தோம். எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோமோ அவ்வளோ ஃபுல்ஃபில்மெண்ட்டோட இப்போ நாங்கள் கிளம்புறோம். பேட்டிங்கில் வந்து இஷான் கிஷான் நல்ல ஹாஃப் செஞ்சுரி போட்டு அதுக்கப்புறம் 70 அபவ் அடிச்சாரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அடுத்து வந்த பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பினாலும், பட் சிவம் டூபே அடுத்து சூரியகுமார் யாதவ் நல்ல ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி மேட்சை நைஸாக கொண்டு போனாங்க. 170+ அடிச்சாங்க. தென் பவுலிங்கில் வந்து பேஸ்மெண்ட்டை ஸ்டார்டிங்லேயே சரிச்சிட்டாங்க. பவர் பிளேலேயே வந்து பும்ராவும் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்டை எடுத்து மேட்சை ஒன் சைடா ஆக்கிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து பேட்டிங்ல கொஞ்சம் சொதப்புனாங்க, ஏமாற்றமா இருந்தாலும், பட் பவுலிங்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் எடுத்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அங்கவே மேட்ச் மாறிட்டு. தென் பும்ரா சொல்லவே வேணாம், அவர் வந்து நம்பர் 1 பவுலர், நம்பர் 1 T20 இன்டர்நேஷனல் பவுலர். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் இந்த மேட்சை வின் பண்ணது வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸை விட இந்தியன் நேவி, ஏர்போர்ஸ், ஆர்மி இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா இந்த மேட்சை வந்து அவங்களும் லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸ் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ அதை விட ஆர்மி போர்ஸ் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. ஆபரேஷன் சிந்தூர் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. 3.0 ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ்ஃபுல்லி மிசைல் லான்ச்டு. தேங்க்யூ. நான் இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லாக பார்த்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே தான் பார்த்தீங்கன்னா வந்து இஷான் கிஷனுடைய ஆதிக்கம் வந்து ஒரு 10 ஓவரை கரெக்டாக இருந்துச்சு. அவரோட ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானோட வீச்சுக்கு ரொம்ப நம்மளுடைய பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு. பாகிஸ்தான் வீச்சுக்கு ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மாவுடைய இடத்த வந்து கொஞ்சம் ஃபில் பண்ற மாதிரி நம்மளுடைய இஷான் கிஷனோட ஆட்டம் வந்து நல்லா வந்துச்சு. துவக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இதாச்சு. ஏன்னா அபிஷேக் பண்ணா 4 கோல்டன் டக் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தூக்கி நிட்டது பார்த்தீங்கன்னா நம்ம இஷான் கிஷன் தான். அதுக்கடுத்து வந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் தடுமாறினாங்க தான். ஆனா நம்மளுடைய பும்ரா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓவர் அந்த முக்கியமான விக்கெட்டை பார்த்தா 2 விக்கெட் தான். அந்த டன் பாயிண்ட் கொண்டு வந்தனால அந்த நம்மளோட மேட்ச் வந்து ஆல்ரெடி நம்ம வின் பண்ணிட்டு வந்தது ஆல்ரெடி. அப்புறம் அதுக்குள்ள வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டாரு. எல்லாம் நம்மளுடைய வருண் சர்க்கர் கொஞ்சம் ஹேட்ரிக் வந்து மிஸ் பண்ணதான் கொஞ்சம் ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம எடுத்துதான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வருண பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 2020 பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டு கப்ல இடகாம எடுத்துட்டாரு. ஆனா இந்த வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா அவருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. மேட்ச் ரொம்ப சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்து இந்தியா எப்போ ஜெயிக்கும்னு ஆர்வத்தில் நம்ம இருந்தோம். அதே மாதிரி ஜெயிச்சிருச்சு. இது மட்டும் இல்லை, வேர்ல்டு கப்பு நம்ம இந்தியா வாங்கணும்னு விரும்புகிறாங்க மக்கள். அதுக்கு வந்து அவங்க வந்து போலரு வந்து பேட்டர் எல்லாமே வந்து இந்தியாவுக்கான பாடுபடணும். அதுக்கு அடுத்தடுத்து வந்து மேட்ச் வந்து வேர்ல்டு லெவலுக்கு நம்ம வாங்கணுங்கிறது, கப்பு வாங்கணும்னு நம்மளுடைய ஆர்வம். பாப்பி அதாவது 2 பேரும் இப்போ போட்டியா வந்து இருந்தாங்க. இவராங்கும் போது நம்ம இந்தியா வந்து வின் பண்ணி வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய வாழ்த்துக்கள்.